வக்ர சனியால் ராஜ கலகம் உருவாகிறது, எச்சரிக்கை தேவை. திரு விஜய் முதல்வர் அவர்கள் ஜாதகப்படி. ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது உள்ள நிலை, கடக ராசி, பூச நட்சத்திரம், கன்னியா லக்னம் இதுல பிறந்திருக்கிறாரு. சுக்கிர தசையில இப்ப குரு புத்தியும் உள்ள வந்திருக்கு. ஆனால்தான் ராஜ கலகம் சொன்ன. குரு என்பது ராஜ கிரகம், சுக்கிரன் என்பது நைசர்கிய சுபர். குரு நைசர்கிய சுபர். ஆனால் இவருக்கு குரு பாதகாதிபதி. முதல்ல புரிஞ்சுங்க, கன்னியா லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி. நட்பு சாணம், நட்பு வட்டாரங்கள், நட்பால் நண்பர்கள், நட்பினுடைய அமைப்பு, இது எல்லாமே இப்ப பாதிக்க போகிறது. அதனால தான் சனி இப்ப ஒரு சில வாரங்கள்ல, அதாவது ஒரு வாரம் இல்ல ஒரு 10 நாள்ல சனி வக்ரமாக போறார். இது இயல்புக்கு மாறானது. சனி இயல்பாக இருக்கும் பொழுது அவருக்கு கருப்பு பிடிக்கும். சனி இயல்புக்கு மாறும் போது கருப்பு மீது வெறுப்பு ஏற்படும். மீண்டும் சொல்றேன், சனிக்கு கருப்பு பிடிக்கும். இயல்பான சனிக்கு. சனி இப்போது வக்ரமாகும் போது தன் இயல்பு அவர் மாத்திக்கிட்டார். வக்ரி சுபச்ச பலா சவ கிரசகிதே வக்ரி பலம் துங்கரே வக்ரி நீச பலஸ்வா நீச பவானே வக்ரி பலம் துங்கஜம். தன் இயல்புக்கு அவர் மாறப்பட்டுள்ளது. அப்ப சனி தன்னுடைய இயல்பான நிலையை மாத்திக்கிட்டார். அவரு அப்ப இயல்பா இருக்கும்போது என்ன, மந்தன் முடவன் சோம்பேறி, அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரமாட்டார். இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவாங்க பொதுவான ஒரு அமைப்புல. ஆனா இவரு சனி இவரு லக்னத்துக்கு 10ல இருக்காரு. திக்பலமான இடத்துல சூரியனோட இருக்காரு. ஆனா ஒரே சார்ல இருக்கிறது அது வீக். அது சனி சூரியனை சனி சேரும்போது அது அசமனத்துக்கு வந்துருது சனி. அப்ப சனி நன்மை கிடையாது. அப்ப ஒரே சார்ல இருக்காங்க, நன்மை கிடையாது. இதுதான் விதி. சூரியன் எல்லா கிரகத்தையும் அசமனத்தை பண்ணும். ஆனால் இந்த இடத்துல விளைவு மோசமாக இருக்கும். அதுதான் சொல்றேன். ஏன்னா இவருக்கு எப்படின்னா, ஏற்கனவே 2025ல சனி வக்ரம் ஆனதுனாலதான் 41 உயிர் போனது. இதெல்லாம் இந்த பிரச்சனை கலப்புனது. கோர்ட்டு வம்பு வழக்கு, இவருடைய மனசை கஷ்டப்படுத்தது, காயப்படுத்தினது, இவருடைய நண்பர்கள் ரொம்ப வேதனைப்பட்டது, இவர் இல்லாம இவரோட இருந்த நண்பர்கள் கஷ்டப்பட்டது, இதெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். அப்ப இந்த நிலையை மறுபடியும் சனி இப்ப வக்ரம் ஆகிறாரு பாருங்க, இந்த பலனை மறுபடியும் கொடுப்பாரு. 9க்கு போன பிறகு ஒரு முதல்வர் ஆவான்னு முதல்ல ஒண்ணு கொடுத்திருந்தேன். அது மாதிரி முதல்வர் ஆயினார், வாழ்த்துக்கள். ஆனா இப்போதைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ மீண்டும் 8க்கு வராரு. அந்த 8 மோசமானது. மீண்டும் ஒரு கரூர் உருவாக வாய்ப்பு உள்ளது. நல்லா புரிஞ்சுங்க, மீண்டும் ஒரு கரூர் உருவாக வாய்ப்பு உள்ளது. விபத்துக்கெல்லாம் இருக்கு, உயிரிழப்பு இருக்கு. அதையும் சொல்றான் இந்த கர்மாவை. எப்படி சொல்ல பாருங்க, 12 ஏன்னா 8ல இருக்காரு. 12 8 என்பான் 7 10 4 5 1 இருப்பான். பாவியவன் சனினே, இங்க எந்த பாவியா மாறுறாராம். பாவியவன் சனினே இருந்தால் தனம் உயிர் சேதமாகும், உயிர் சேதமாகன்றான். அப்ப 8ஆம் இடத்தினுடைய அசம பலனை அவர் கொடுப்பாருன்றான். அப்ப நீங்க 4ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், அர்த்தாசம சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, பாத சனி, ஏழ சனி, விரே சனி, இதெல்லாம் நீங்க கூட கஷ்டப்படுத்தாது. ஆனா இது 8ஆம் இடங்குது ஆயுள் ஸ்தானம், கௌரவம். அப்ப ஆயுள கைய வைக்கிறதா, கௌரவத்தை கைய வைக்கிறதா, தன்னுடைய உடலை பாதிக்க கொண்டு சூழ்நிலைகள் உருவாக்குதா, தலகுணிவை ஏற்படுத்துதா, வம்பு வழக்கு, சத்ரு, நோய், எதிரி, இதெல்லாம் கொண்டு வருதாங்கிறதா, அதான் கர்மா. அப்ப இந்த அமைப்பை கொண்டு வருது இந்த சனி. பின்னாலே குரு வக்ரமாவது நல்லது இல்லை. ஏன்னா ஏற்கனவே சந்திரன் கூட செவ்வாய் சேர்ந்திருக்காரு. செவ்வாய் நீச்சமா இருக்காரு. இவரு ஜாதகப்படி கடகராசியில சந்திரன் ஆட்சியா இருந்தாலும் அவரும் ஒரே சாரம் வாங்கியிருக்காரு. செவ்வாய் வீக்கா இருக்காரு. இதுல என்ன ஒண்ணுனாக்கா, ஹைலைட் என்னன்னாக்கா, சுக்கிர தசை நடக்குது. இவர் சுக்கிர யோகாதிபதி, 9 கூடியவர். அதாவது லக்னத்துக்கு 9 கூடியவர் 9ஆம் இடத்துல பாக்கிய சார்ந்த இருக்காரு. தன்னுடைய பாக்கியம் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதுல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அப்படின்னா சனி செவ்வாய் ஒரு ஜனகாலத்துல சனி செவ்வாய் இதெல்லாம் ஒரு அமைப்பா இருக்கிறதுனால புணர்ப்பு தோஷம்ன்றான். இந்த புணர்ப்பு தோஷம் இந்த சனியால வருது. அப்ப இந்த சனி வக்ரத்துல வர்றதுனால மீண்டும் ஒரு புணர்ப்பு தோஷம் ஜன காலத்துல ஜாதகப்படி இருந்ததுனால அந்த புணர்ப்பு தோஷத்துக்கு இப்ப பிரச்சனை வருது. அதாவது குடும்ப பிரச்சனை, தன்னோட இருப்பவர்கள் பிரச்சனை, யாரையும் ஒரு சரி கட்ட முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். இந்த நேரத்துல ஒரு கோபத்தை அதிகப்படுத்தும், சாந்தப்படுத்திக்கணும். இதுதான் விதி. இப்பொழுது இவருடைய சூழ்நிலைகள் ஏன்னா எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப இவருக்கு பாதகாதிபதி புத்தி உள்ள வந்துருச்சு.
உடல் மீது இவருக்கு கவனம் அதிகமா தேவை. இவரு ரொம்ப கேர் எடுத்துக்கணும். தன்னுடைய உடம்பை இவர் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இவர் மக்களுக்கு தேவை. அதனால சொல்றேன், அரசியலுக்கு தேவை, மக்களுக்கு தேவை. இவரை நம்பி மக்கள் இருக்காங்க. அதனால இவர் உடம்ப நிதானமா பார்த்துக்கணும். எல்லா அமைப்பும் வருது. அதனால இப்ப பாருங்க, இந்த கடகராசி உள்ள எந்த ஜாதகம் வந்தாலும் பாருங்க, இப்ப சனி வக்கரமா போறது கடகராசிக்கு நல்லது இல்ல. 8ஆம் இடத்து பலன் தான் கொடுக்க போறார். அப்ப ஆயுள், அவமானம், விபத்து, சண்டை, சச்சரவு, நீதிமன்ற வழக்கு எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. இதுதான் விதி. இது எவ்வளவு நாள்னா ஒரு 5 மாசத்துக்கு நடக்கும். பின்னால குருவும் வந்து கடகராசியில இருக்கிறதுனால உச்ச பலமா இருக்குது. இன்னும் இப்ப கொடுத்துட்டு இருக்கு, நல்லது செஞ்சிட்டு இருக்கு. இப்ப பின்னாலே குரு வக்ரமாகுது. அந்த ராம ஜென்ம வனத்திலே சீதை சிறை வைத்ததுன்ற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. அப்ப ஜென்ம குரு வாழ்க்கைக்கு ஏற்புடையதல்ல, வக்ர கிரகம் வாழ்க்கைக்கு ஏற்புடையதல்ல. அப்ப சனி வக்ரம் ஆபத்தானது, குரு வக்ரம் ஆபத்தானது. இந்த அமைப்பு படி இவர் தன்னுடைய நிலைய சரியா அவர் கொண்டு போனானா அரசியல்ல ஒரு நல்ல அமைப்புக்கு வரலாம். இதுதான் விதி. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும், உடலை பார்த்துக்கணும் திரு விஜய் அவர்கள். ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு தேவை, கட்சியினுடைய அமைப்பு அவருக்கு தேவை. ஆனா இந்த 2 அமைப்பு அவருக்கு சரி பண்ணிக்கணும்னா தன்னுடைய உடல் மீது கவனம் கொள்ள வேண்டும். சனி வக்ரம் நல்லதல்ல, இதான் விதி. 2வது, குரு இவருக்கு பாதகாதிபதி, அவர் புத்தி உள்ள வருது. சுக்கிரன் தசை நடந்தது. இது சுக்கிரங்கிறது அசுர கிரகம், குரு என்பது தேவ கிரகம். அசுர கிரகம், தேவ கிரகம், இது 2மே ராஜா. ஒரு கத்தில, ஒரு உரையில 2 கத்தி வரக்கூடாது. ஒரு ஊர்ல 2 ராஜா இருக்கக்கூடாது. இதான் விதி. அப்ப இது அசுர கிரகம், இது தேவ கிரகம். இந்த யுத்தம் அதிகமா இப்ப நடக்கும். தன்னோட இருப்பவரே தனக்கு எதிரி ஆவாங்க. இப்ப அதாவது வந்து மதிமுக தலைவருக்கு வைகோ கட்சி கூட சொல்றாங்க, அவருக்கும் நேரம் சரியில்லை. ஏன்னா அவரு கடகராசி. இப்ப அவர் கட்சி இப்ப உடையும் பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பா அவர் கட்சியில பிளவு ஏற்படும். இதெல்லாம் ஆபத்தானது. அவர் பிளவு ஏற்படுவது உறுதி. அதனால இவர் வந்து திமுக இருக்கிறாரு, தாவைக்கால இருக்காருல்ல, ஜோசியருக்கு கவலை இல்லை. எதுல வேணா இருக்கலாம், மக்களுக்கு நீங்க நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அதனால இவர் கட்சியை உடையுது. இதுதான் விதி. 2வது, இவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது வைகோ அவர்கள் நிதானமாக எடுக்க வேண்டும். இல்லை என்றால் கட்சி உடையும். இதுதான். அதனால யாரை பத்தியும் நாங்க தவறா சொல்லணுன்ற அவசியம் இல்லை. யாருக்கும் நாங்க துதி பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரை பத்தியும் பெருமையா பேசணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு ஜோதிட விதி கர்மா என்ன சொல்லுதோ அதுதான். கர்மாவின் கூற்றுப்படி எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். இதான் விதி. அதனால திரு வைகோ அவர்களுக்கும் நேரம் சரியில்லை, விஜய்க்கும் நேரம் சரியில்லை. இதான் விதி. அப்ப இந்த அமைப்பு அப்படிதான் இருக்குது. அதனால இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இதை பார்த்துக்க வேண்டியதான். வக்ர சனியால் ராஜ கலகம் உருவாகிறது. எச்சரிக்கை தேவை திரு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு. முதலமைச்சருக்கு இதை விட ஒரு அமைப்பை நான் சொல்ல முடியாது. நல்லா இருக்கணும், மக்களுக்கு அவர் தேவை, கட்சிக்கும் அவர் தேவை. இப்போதைக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சா எங்க எல்லாருக்குமே நல்லது. மக்கள்ல நானும் ஒருவனா கையெடுத்து கும்பிடுவாங்க. ஓம் நம சிவாய்.